ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் வறுவல், குண்டு கத்திரிக்காய் வறுவல். இந்த டிஷ்ஷை வந்து நம்ம எப்படி சமைக்க போகிறோம் அப்படின்னா, இந்த வடைச்சட்டி, இந்த பானை, இந்த கூஜா வச்சு சமைக்க போகிறதில்ல. சும்மா ஒரு பீஸ் வந்து இருக்குது, உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக இதை வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து கத்திரிக்காய் ஃப்ரை. இது வந்து வெஜிடேரியன் பீப்புளுக்கே ரொம்ப 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 டேஸ்டியான ஒரு ஃப்ரை. இனிமேல் நான்வெஜ் பீப்புளெலாம் ஃபிஷ்ஷு சாப்பிட்றாங்க, ஐயோ நமக்கு எதுவுமே இல்லையே அவ்வளோ டேஸ்டியாக அப்படின்னா நீங்கள் நினைக்க தேவையே இல்லை. இந்த பெங்காலி டிஷ் வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ளேவரை வந்து உங்களுக்கு எப்பயுமே கொடுக்கும். இது பெங்காலி டிஷ்ஷாக இருந்தாலுமே நம்ம சவுத் இந்தியன் ஃப்ளேவரில் இந்த டிஷ்ஷை இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஒரு பெரிய கத்திரிக்காய். அடுத்தது இந்த கத்திரிக்காய் சைஸுக்கு காரம் அப்படின்றனால 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி. இந்த கத்திரிக்காயோட சைஸ்க்காக சொல்கிறேன். இப்போ இதோட கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குறைச்சிக்கணும். 1.5 ஸ்பூன் 1 ஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் பெங்காலி டிஷ்ஷில் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டுக்கடலை மாவு சேர்த்துப்பாங்க. அது வந்து நல்லா ஒரு மாதிரி சாஃப்டனிங் தரும் அப்படின்றக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் நம்ம சவுத் இந்தியன் ஃப்ளேவருக்காக நான் வந்து இங்கே வந்து குழம்பு மிளகாய் பொடி வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து வீட்டிலேயே அரைச்சது. இது எப்படி எங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோன்றத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்போஸ் உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது போடலைனாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இது ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு செட்டிநாடு ஃப்ரை அந்த ஃப்ளேவர் வர்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் ஆச்சி மசாலா, சக்தி மசாலா அந்த மாதிரி நிறையா வந்து பிராண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் தான் வேணும். நான் வந்து ஒரு 1/2 லெமன் வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் ட்ராப்ஸ் மட்டும் அந்த மசாலா கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆயில். நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே இதுக்கு வந்து மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சவுத்தில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால நான் வந்து இங்கே வந்து ரிஃபைன்ட் ஆயிலை வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் செய்யலாம். ஆனால் ஒரு கோகோனட் ஆயிலோ இல்லை கடலை எண்ணெயோ போடும்போது வந்து இந்த டேஸ்ட் அவ்வளோ இதாக இருக்காது, அவ்வளோ தனியாக தெரியாது. அப்படின்றனால தான் நான் வந்து இங்கே வந்து ரிஃபைன்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அப்புறம் தண்ணி அந்த மசாலா மிக்ஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஃபைனலாக உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இன்க்ரீடியன்ட் எல்லாமே இப்போ ரெடி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பெரிய பவுலில் மிளகாய் பொடி, அடுத்து மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, உப்பு சேர்க்குறேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் போடுறேன். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் சொன்ன மாதிரி லெமன் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் விட்டால் போதும். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி, இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து கை சென்சிட்டிவாக இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து இது பிணைஞ்சு முடிஞ்சோடனே கை எரியும். நீங்களாம் வந்து இந்த மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் கையில் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த காரத்தன்மை வந்து உங்கள் கையில் இருக்காது. இப்போது மசாலா ரெடி ஆயிடுச்சு.
ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பிணைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நல்லா அப்ளை பண்ணுற அளவுக்கு வந்து நீங்கள் அந்த மாவை வந்து இப்படி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. அந்த கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு டென்ஸாக ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ரொம்ப மெல்லிசாகவும் வெட்டிடக்கூடாது, ரொம்ப டென்ஸாகவும் வெட்டக்கூடாது. மெல்லிசாக வெட்டிட்டிங்கன்னா அது டக்குன்னு கருகி போயிடும். அதே மாதிரி ரொம்ப டென்ஸாக வெட்டினீங்கன்னா வேகாது. ஸோ பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல மீடியம் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை வெட்டிக்கோங்க. நான் மசாலாவை வந்து இந்த கத்திரிக்காயில் 2 பக்கமும் நல்லா தடவிட போகிறேன். நான் வந்து ஃபுல் கத்திரிக்காவை வந்து இப்போ வந்து பண்ணலை. ஒரு செட்டிங் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது தோசைக்கல்லில் எவ்வளோ பத்துமோ அவ்வளோ மட்டும் நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து இதில் நான் வந்து பொட்டுக்கடல மாவு சேர்க்கலை. ஏன் அப்படின்னா பொட்டுக்கடல மாவு நீங்கள் சேர்க்கும்போது வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஆயிரும். இன்னொன்று நான் வந்து சவுத் இந்தியன் ஃப்ளேவர் சொல்லியிருந்தனால அந்த பொட்டுக்கடல மாவை அவாய்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா அதை டேலி பண்ணுறதுக்கு வேணும்னா நீங்கள் பொட்டுக்கடல மாவை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 பக்கமும் நல்லா மசாலாவாக அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை பொரிச்சிடலாம். இப்போது தோசைக்கல்லை பற்ற வச்சாச்சு. இது நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஆயில் விட்டு நம்ம அந்த கத்திரிக்காவை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது கல் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து நான் ஆயில் விடுறேன். நல்லா எல்லா பக்கத்துலேருந்தும் ஈவனாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ஃப்ரை பண்ணும்போது எல்லா பீஸ்லேயும் வந்து கரெக்டாக வெந்திருக்கும். ஒரு கரண்டியை வச்சு நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காவை இதில் போட்டுடலாம். இப்போது இது சுற்றியும் எங்கெங்கே ஆயில் இல்லையோ பார்த்து லைட்டாக அங்கேயும் ஆயில் விட்டுக்கோங்க. இது ஆயிலே ஃப்ரை ஆகுறதுனால கொஞ்சம் நீங்கள் ஆயில் நிறையா விட்டுக்கோங்க. இப்போது இதை திருப்பி போட்டு பார்க்கலாம். லைட்டாக குக் ஆகிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி கிடையாது. இன்னும் கொஞ்சம் டார்க்காக இந்த கலர் மாறும்போது தான் நம்ம வந்து அதை எடுக்கணும். ஸோ மற்றதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். இந்த கன்சிஸ்டன்சி தான். இன்னும் கூட கொஞ்சம் டார்க்கானதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். இது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் கொஞ்சமாக ஆயில் விட்டனால இப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆயில் விடணும். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ கீழ்ப்பக்கம் வந்து வேகணும். அதுக்காக வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணுங்கள். அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். இதுதான் அந்த கலர்.
இந்த அளவுக்கு வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அது ஒரு நல்ல செம்ம டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். கத்திரிக்காய் ஃப்ரை இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் மோர் குழம்புக்கு, தயிர் சாதம், பருப்பு சாதம், சாம்பார் அப்படின்ட்டு எது காரம் கம்மியாக இருக்கோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஃபுட்டு தான் இது. நீங்கள் வந்து வீட்டில் ஃபங்க்ஷன் அப்பையும் இது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கூட என்னோடய போயமும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். பார்த்து உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.